விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரவா லட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். செம்ம டேஸ்டியாக செம்ம சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். நம்ம இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய், ஒரு 2-3 ஏலக்காய் சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், இதில் பாதாம் கேஷ்யூ ரெண்டுத்தையுமே கட் பண்ணி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில். அது ரெண்டுமே நல்லா வறுபட்டதும் இதில் கொஞ்சமாக திராட்சை சேர்த்து அதையும் வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு ரவையை சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, மைல்டாக சேஞ்ச் ஆனால் மட்டும் போதும். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணும்போது எல்லாமே உதிரி உதிரியாக வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம தனியாக எடுத்து வச்சு கொஞ்சமாக ஆற விட்டுடலாம். இது கூடவே வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற நட்ஸு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சர்க்கரையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு அந்த சர்க்கரையோட ஈரப்பதமே இந்த மாதிரி வந்துடும். ஃபைனலாக பால் பிடிச்சி எடுத்தோம்னா சூப்பர் டேஸ்டியான லட்டு வந்து ரெடி.